ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மிக முக்கியமான 4 காரியங்களை ஓசியா தீர்க்கதரிசி மூலமா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாக நான் அவளை கட்டி இழுத்தேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிற போல இருந்து. அல்லேலூயா. 3வது அவர்கள் பட்சம் சாய்ந்து. 4வது அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க. இதை பல மணி நேரங்கள் பேச வேண்டிய ஒரு டாபிக். ஆனால் ஜஸ்ட் ஒரு 5 minutes ஒரு தேன் துளி போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு ரேமா வார்த்தையை நம்மளுக்கு கொடுக்கிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நம்மளை கட்டி இழுத்திருக்கிறார். தேவ பிள்ளையில அந்த அன்பின் கயிறு தான், அந்த அன்பு தான் இன்னைக்கு வரலும் நமக்குள்ள ஆமேன் அவருக்கும் நமக்குள்ள நல்ல உறவு உண்டாயிருக்கு. அந்த அன்பு தான் இன்னைக்கு நமக்குள்ள வெளிப்பட்டதுனால நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். தேவ பிள்ளையில உண்மையான தெய்வத்தை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறோம். அது நம்மளுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்க, மனுஷரை கட்டி இருக்கிற அன்பின் கயிறால் நம்ம கட்டி இழுத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? உலகத்தில் பாவத்தில் அக்கிரமத்தில் சாபத்தில் இருந்தோம் அல்லவா? ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறோம் அல்லவா? தேவப்பிள்ளையில் அதான் தான் யோவான் 3:16 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்களேன், ஏன் நம்ம மேலே அவர் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார்? ஏன் அவருடைய அன்பின் கயிறுகளால் நம்மளை கட்டி இழுக்கணும்னா கெட்டு போகாமல். அல்லேலூயா. தேவ பிள்ளையில தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், நம்புகிறவன், ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அப்படின்னு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு வாழ்க்கை, அன்னைக்கு ஆதாம் இழந்த அந்த உறவை மறுபடியும் புதுப்பித்து யுக யுகமாக காலகாலமாய் ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவனுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் சொந்த குமார உலகத்துக்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தெய்வ பிள்ளையே, தெய்வ பிள்ளையே, எவ்வளோ பெரிய அன்பு இல்லை? ஆமேன். அந்த அன்பு அவன் விவரிக்க முடியாது. அந்த அன்பு அகல ஆழ நீள உயரம், உயரமான அன்பு, அது அளவிடவே முடியாது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க எவ்வளவு அழகா எங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாக இருந்தோம். நல்லவங்களுக்கு நன்மை செய்வது ஈஸியான காரியம். நல்லவங்களை அப்ரிஷியேட் பண்ணி நேசிப்பது ஈஸியான காரியம். ஒருத்தர் துரோகி, அக்கிரமக்காரன், பாவி, புறக்கணிக்கப்பட்டவன், மனுஷரால் அங்கீகரிக்கப்படாதவன், அவனை யாரும் நேசித்து அவனுக்கு அன்பு கூறுவாங்களா? அவங்களுக்கு நன்மை செய்வாங்களா? யோசித்து பாருங்க தேவபிள்ளை. ஆனால் இந்த வசனம் சொல்லு, நான் பாவிகளாக இருக்க கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அல்லேலூயா தமது அன்பை வெளிப்படுத்தினார். இதுதாங்க அந்த அன்பின், அப்படிப்பட்ட அன்பின் கயிறால் உங்களை கட்டி இழுத்து உங்கள் கழுத்து மேலே இருக்கிற நுகத்தடியை முறித்து தேவப்பிள்ளைகள் உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்களுக்கு ஆகாரம் தரேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுறார். இதை நம்புங்க. அந்த அன்பை பிடித்து கொள்ளுங்க. அந்த அன்பில் நிலைத்துருங்க. அந்த தெய்வீக அன்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்க உங்கள் கழுத்து மேலே இருக்கிற நுகத்தடியை முடித்து ஆமேன் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, நன்மை, ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொடுக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. அன்ற மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் அதில் கட்டி இழுத்தேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. அந்த அன்பு எங்களுக்கு வெளிப்படலைன்னா இன்றைக்கி எப்படியோ இருந்திருப்பாண்டவரே. அந்த அன்பினால தான் இன்றைக்கி உங்கள் சாயலை தரித்துக்கணும். உங்கள் பிள்ளையாக இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு சொந்தம் ஜனமாக இருந்து ஆண்டவரே உங்களோடுகிற வாழ்கிற ஒரு உன்னதமான
மேலான அனுபவத்தை தந்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் உங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூற உதவி செய்யும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. தைரியமாக போங்க. God bless you.